லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வருஷப்பருப்புக்காண்டி கோயம்பேடுக்கு போயிருக்கிறோம் பூ வாங்க. பாருங்கள், ரோஸ் எல்லாம் கலர் கலராக இருக்குது. இங்கே பூ கேட்டோம், ரேட்டு கூட என்னங்க. அதனால் ஒரேடியாக கோயம்பேடில் போயிட்டு ஒரேடியாக பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தால் தாராளமாக சாமிக்கு போடலாமேன்ட்டு கோயம்பேடுக்கு நானே எங்கள் வீட்டுக்காரும் போயிருக்கிறோம். பாருங்கள், 1 கிலோ 80 ரூபாயா உதிரி ரோஸு. அப்புறம் வத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சாமிக்கு. வாங்கிட்டு தேங்காய் வாங்கிட்டு இப்படியே இலை வாங்கியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் வச்சு இப்போ நாங்கள் மாலை கட்ட போகிறோம். பாருங்கள், ஏன்னா ரேட்டு வெளியில் வாங்கினா ரேட்டு கூடயாக இருக்கும். அதனால் கோயம்பேடில் போய் வாங்கிட்டு வந்தனால கொஞ்சம் தாராளமாக, கொஞ்சம் ரேட்டு கூட தான், நான் ரொம்ப இல்லை, கம்மி தான். அதனால் வாங்கிட்டு வந்து இப்போ பூ கட்டிகிட்ருக்கோம் மாலையாக. பாருங்கள், இப்போ இந்த ரோஸ் ஒன்று ஒன்றா எடுத்து கட்டுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரோஸாக எடுத்துக்கோங்க. அந்த ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரோஸ் இல்லாமல் குட்டி ரோஸாக இருக்கும். அதை எடுத்து கட்டினீங்கன்னா கொஞ்சம் பூ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு போட்டாவுக்கு போட. பாருங்கள், கட்டி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இப்போ மாயில கட்டிகிட்ருக்கேன். அந்த ரோஸ் எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம், அதெல்லாம் எடுத்து இங்கே பாருங்கள் கலர் கலராக போட்டு இந்த மாயில கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், குங்குமம் போட்டு வச்சு நல்லா இருக்குல்ல. இது மாதிரி நீங்களும் வாசலுக்கெல்லாம் கட்டி வைங்க, பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாசலில் இருந்து நின்று பார்க்க. பாருங்கள், எப்படி கட்டிட்டு எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஒன்றும் இல்லை, அந்த ரோஸில் வந்து கொஞ்சோண்டு கயிறு மட்டும் கட்டி விடுங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. அந்த ரோஸ் உழுகாது, அப்படியே இருக்கும். பாருங்கள், பூவை இப்போ பாருங்கள் அப்படியே நேற்று கட்டி வச்சது காலையில் எடுக்கிறேன். பாருங்கள், அப்படியே முட்டாக இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல போடுறதுக்கு. பாருங்கள், போட்டாச்சு எல்லாத்துக்கும். இப்போ இந்த இருக்க மிச்சம் உதிரியெல்லாம் எடுத்து இந்த விளக்குக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ பூ வாங்கி எவ்வளோத்துக்கு நம்மளுக்கு வாங்கிட்டு வந்தது மிச்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்குல்ல பார்க்கவே. சாமி ரூம் அழகாக இருக்குது. இது மாதிரி உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி சாமி ரூமை க்ளீனாக அழகாக வச்சுக்கோங்க. பூவெல்லாம் போட்டு மங்களகரமாக வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.